தமிழ்நாட்டினுடைய மரபை தனது ஆட்சி தொடர வேண்டும் என்ற சுயநலத்திற்காக பலி கொடுத்திருக்கிறது தாவேகா அரசு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் மரபை பலி கொடுத்திருக்கிறார். இதுதான் முதல் சரண்டர். இந்த முதல் சரண்டரே என்ன காமிக்குது அப்படின்னா, இவர்களால் தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு குரல் எழுப்ப மாட்டார்கள், இணக்கமாக செல்கிறோம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடகு வைக்கப்படும். இதுதான் முதல் தொடக்கம், முதல்ல காலில் விழுகக்கூடிய முதல் தொடக்கம் அது. ஸோ இன்றைக்கு அந்த தொடக்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இணக்கமாக போகிறோன்ற போர்வையில் நீங்கள் எத்தனை தான் இணக்கமாக போவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் இணக்கமாக போவீங்க, தமிழ்நாட்டு உரிமைகளை இணக்கமாக போவீங்க, வாய் மட்டும் பேசுவீங்க. எல்கேஜி யூகேஜி பையங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு பின்புற வழியை அவங்கள எல்லாத்தையும் நுழைய விடுவீங்க. இதானே பண்ண போகிறீங்க. ஸோ இட்ஸ் எ ஃபெயிலியர். முரண் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? என்ன முரண்? அப்போ அதெல்லாம் சொல்லித்தானே ஆகணும். நீ அடிமையாகும் போது முரண் இல்லைன்னு சொல்லித்தானே ஆகணும். நீ தமிழ்நாடு கேட்டது தமிழ் தாய் முதல்ல பாடணும்னு சொன்னீங்க, அதை பாட வச்சுட்டோம் பார்த்தீங்களா? அது கிடையாது. நீ எப்படி முதல்ல தேசிய கீதத்தை பாடலாம்? தேசிய கீதம் பாடும்போது மட்டும்தான் வந்தே மாதரம் பாடணும். இதுதான் சட்டம். ஆனால் 1967 அண்ணா புரட்சி பண்ணார், 1977 எம்ஜிஆர் புரட்சி பண்ணார், 2026 விஜய் புரட்சி பண்ணாருன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, வரலாற்று புரட்சி. அந்த வரலாற்று புரட்சின்ற பொய்யை ஆளுநர் பேசுகிறாரு. 67 திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சது, 77 எம்ஜிஆர் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சார், 26 அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சார் விஜய். 108 தானங்க அடிச்சாலும், ஏன் 118 கொடுக்கல? தமிழ்நாட்டில் அடிச்சாலும் ஏன் பாண்டிச்சேரிக்கு அடிக்கல? புரட்சி கம்மியாக இருக்கு. இதுக்கு பேர் புரட்சி கம்மியாக இருக்கு. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சது தானங்க வாய் திறக்க முடியும். ஏதாவது சப்ஜெக்ட் தெரியணும், இல்லை கண்டென்ட் தெரியணும், இல்லை யாராவது எழுதி கொடுக்கணும். இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எதுவுமே தெரியாதால போய் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு வாயை திறங்கன்னா எப்படி திறப்பார் அவர் பாவம் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. இல்லைங்க, இங்கே ஒன்றும் இல்லை, சரக்கு இல்லை. ஆட்சியில் இவர் யாரெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு பாருங்கள். ஃபோட்டோ எல்லாம் சினிமாக்காரங்களை மட்டும்தான் சந்திச்சிருக்காரு. சினிமா நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் சந்தித்து ஃபோட்டோ வந்திருக்கு. வேறு யாராவது செஞ்சுருக்காரா? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆசிஸ். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. இதில் தொடர்ச்சியாக எல்லா ஆளுநர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லேயும் தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்பட்டது, தமிழ்தாய் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அது இந்த சட்டமன்றத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் தமிழ்நாட்டு மரபுப்படி தேசிய கீதம் கடைசியாக தான் பாடுவாங்க. ஆனால் இப்போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டதுக்கு இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இது முரண் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு புறம் தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்ந்து தேசிய கீதம் பாடுவதில் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை, நாங்கள் இணக்கமாக போகிறோம்னு சொல்லி தாவேகா சார்பில் அமைச்சரும் பதில் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பற்றியும் இந்த முரண் பற்றியும்? தாவேகா அரசின் முதல் ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டினுடைய மரபை தனது சுயநலத்திற்காக, தனது ஆட்சி தொடர வேண்டும் என்ற சுயநலத்திற்காக பலி கொடுத்திருக்கிறது தாவேகா அரசு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் மரபை பலி கொடுத்திருக்கிறார். இதுதான் முதல் சரண்டர். இந்த முதல் சரண்டரே என்ன காமிக்குது அப்படின்னா, இவர்களால் தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு குரல் எழுப்ப மாட்டார்கள், இணக்கமாக செல்கிறோம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடகு வைக்கப்படும். ஓகே, ஏன்னா இவர்கள் எது செய்தாலும் நல்லது என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் இருக்கிறது. எனவே ரீல்ஸ் போட்டால் போதும் அந்த கூட்டத்துக்கு. எனவே தமிழ்நாட்டினுடைய மரபு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாமே தொடர்ந்து பலிகடா ஆக்கப்படும் என்பதற்கு இது முதல் உதாரணம். தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்ந்து தேசிய கீதம் பாடுதல் எங்களுக்கு முரண் இல்லை, அதில் என்ன தவறு அப்படிங்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். எங்கே உங்களுக்கு அதுக்கான சட்டம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். என்ன சட்டம் இருக்குன்னு கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியலை. இந்த ராஜ்மோகன் ஒரு அமைச்சர் இருக்கார், ஆதவர்ஜுனான்னு ஒரு அமைச்சர் இருக்கார். ரெண்டு அமைச்சர்களும் என்ன பேசுனாங்க? வீராவேசமாக பேசுனாங்கல்ல. இனிமேல் நடக்காது, தமிழ்நாட்டினுடைய நிகழ்ச்சிகள் இது ஆளுநர் நிகழ்ச்சி, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. தமிழக அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நாங்கள் செய்வோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பலி கொடுத்துருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டின் மரபை பலி கொடுத்துருக்காங்கல்ல. என்ன மரபு? தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படும், இறுதியில் தேசிய கீதம் பாடப்படும். இதுதானே மரபு. நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி, வந்தே மாதரம் பாடி, தேசிய கீதம் பாடி ஆரம்பிப்பீங்க. முடிக்கும் போதும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி, வந்தே மாதரம் பாடி, தேசிய கீதம் பாடி முடிப்பு வச்சுக்கிங்கன்னா மரபு மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம்ல. அப்போ உங்களுடைய சுயநல நோக்கத்திற்காக
இணக்கமாக செல்கிறேன் என்ற போர்வையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மரபை இன்றைக்கு பலி கொடுத்திருக்கிறது திரு விஜய் அரசு. சரிங்களா? அப்போ இதுதான் முதல் தொடக்கம், முதல்ல காலில் விழக்கூடிய முதல் தொடக்கம் அது. மத்திய ஒன்றிய அரசின் காலில் விழக்கூடிய முதல் தொடக்கம் அது. ஸோ இன்றைக்கு அந்த தொடக்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இணக்கமாக போகிறோன்ற போர்வையில் நீங்கள் எத்தனை தான் இணக்கமாக போவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் இணக்கமாக போவீங்க, தமிழ்நாட்டு உரிமைகளை இணக்கமாக போவீங்க, வாய் மட்டும் பேசுவீங்க. எல்கேஜி யூகேஜி பையங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு ஓகே பின்புற வழியை வந்து அவங்கள எல்லாத்தையும் நுழைய விடுவீங்க. இதானே பண்ண போகிறீங்க? அதுதான் தெரியுது. ஓகே, ஸோ இட்ஸ் a failure of the present government to protect the rights of the தமிழ் கல்ச்சர். தமிழ் கவர்மெண்ட்டுக்கு ஜீவோ இருக்குது, எல்லாம் இருக்குது. மத்திய அரசினுடைய உத்தரவு என்ன சொல்லுது? எப்பொழுதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் அண்டு ஆளுநர் வர்றாங்களோ ஆன் அரைவல் தேசிய கீதம் பாடணும், ஆன் டிபார்ச்சர் தேசிய கீதம் பாடணும் தானே? ஆன் அரைவல் எங்கே அரைவல்? சட்டமன்றத்துக்கு அரைவல் எங்கே அரைவல்? சட்டமன்றத்துக்கு வெளியே தான் அரைவல். வெளியே வந்து இறங்கின உடனே தேசிய கீதம் பாடி சல்யூட் அடித்து அவரை வர வைக்க வேண்டிய பொறுப்பு அதுதான். சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து பாடினா மட்டும் போதும், இதுதான் சட்டம். இது கூட தெரியாமல் ஒரு இக்னரண்ட் அரசு இருக்குது அப்படின்னா அது வந்து தவேகா தலைவர் விஜயினுடைய அரசாகத்தான் அது இருக்கும். சார் இதில் வந்து இன்னொரு கேள்வி என்னென்ன சார், கடந்த முறை வந்து கடந்த ஆளுநர் வந்து ரவி அவர்கள் வந்து தேசிய கீதம் முதல்ல பாடலுன்னு சொல்லி உடனடியாக வெளியுணர்வு பண்ணார். இந்த ஆளுநர் வந்து அது போன்ற எந்த இதுவுமே பண்ணலை. ஆளுநர் மாளிகை அது சம்மந்தமான இடங்களில் தேசிய கீதம் முதல்ல பாடப்பட்டுச்சு, வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு, கடைசியாக தமிழ்தாய் வாழ்த்து, இப்போ தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதமும் இசைக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் வாசித்த உரையில் கூட ஒன்றிய அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து தான் அந்த உரையும் வாசிச்சிருக்கிறாரு. அப்போ எப்படி ஆளுநர் எதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. என்ன டீலிங் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏதோ டீலிங் இருக்குது, இணக்கம் இருக்குது. டீலிங் இதில் என்னங்க, அதாவதுங்க கவர்மெண்ட்டுடைய உரை, இதில் வந்து டாட்டை கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு புள்ளியை சேஞ்ச் பண்ணுறது கூட கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. இந்த கவர்னர் வந்து ஃபஸ்ட்டுலேயே வந்து கான்ட்ரவர்சி வேணான்னு சொல்லிட்டு படிச்சிருக்கலாம், அந்த உரையை படிச்சிருக்கலாம். அதுக்காக கவர்னர் வந்து இந்த உரையோட ஒத்து போகிறாருன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் 1967 அண்ணா புரட்சி பண்ணார், 77 எம்ஜிஆர் புரட்சி பண்ணார், 2026 விஜய் புரட்சி பண்ணாருன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, வரலாற்று புரட்சின்னு. அந்த வரலாற்று புரட்சின்ற பொய்யை வந்து ஆளுநர் பேசுகிறாரு. அது எப்படி வரலாற்று புரட்சி ஆகும்? 67 திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சது, 77 எம்ஜிஆர் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சார், 26 அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சார் விஜய். 108 தானேங்க அடித்தாலும், ஏன் 118 கொடுக்கல? அடித்தால எப்படி 108ஓட நின்றுச்சு? தமிழ்நாட்டில் அடித்தால ஏன் பாண்டிச்சேரிக்கு அடிக்கல? புரட்சி கம்மியாக இருக்குது. இதுக்கு பேர் புரட்சி கம்மியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு பேர் வரலாற்று புரட்சின்னு சொல்லி ஒரு பொய்யை, ஒரு வடிகட்டின பொய்யை வந்து எழுதி கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. அதை வந்து ஆளுநர் படிக்கிறாரு. அப்போ ஆளுநர் வந்து இவங்களோட கன்கரண்ட்டாக போயிட்டார், ஒத்துக்கிட்டு போயிட்டாருன்னு அர்த்தமா? அது கிடையாது. முதல்ல இருந்து ஆளுநருடைய டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் அவர் படிச்சிருக்காரு, அவ்வளோதான். தேசிய கீதம் பாடணும், அதுக்கு முன்னால் வந்தே மாதரம் பாடணும், அதுக்கு முன்னால் வேணால் தமிழ் தாய் வாழ்த்தை பாடினா பாடிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒத்துருக்காரு. ஓகே, அதுக்காக வந்து இவங்க வந்து ஆளுநர் ஒரு அதை பண்ணதுக்காக ஆளுநர் என்ன டிமாண்டோ மரபை மாற்றியிருக்கிறார் ஆளுநர். அதற்கு அடிபணிந்து போயிருக்கிறது இந்த ஆட்சி. அப்போ இவர்களது சுயநல நோக்கத்திற்காக, ஆட்சி அதிகாரம் தொடர வேண்டும் என்ற ஒரு சுயநலத்திற்காக தமிழ்நாட்டினுடைய மரபை அடமானம் வைத்திருக்கிறது தவேகா தலைவர் திரு விஜயனுடைய அரசு. ஓகே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் வந்து ஒரு கவர்னர் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ வந்து எங்களுடைய இதை ஏற்றுக்கோ, நாங்கள் உங்களோட ஏற்றுக்கிறோம், முடிஞ்சு போச்சா? அப்போ வீராவேசமாக பேசின ராஜ்மோகன் எந்த மூஞ்சி எங்கே கொண்டு வைப்பார்? வீராவேசமாக பேசின ஆதவர்ஜனா மூஞ்சி எங்கே கொண்டு வைப்பார்? முரண் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? என்ன முரண்? அப்போ அதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். நீ அடிமையாகும் போது முரண் இல்லைன்னு சொல்லி தானே ஆகணும். நீ வந்து தமிழ்நாடு கேட்டது தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னு சொன்னீங்க, அதை பாட வச்சுட்டோம் பார்த்தீங்களா? அது கிடையாது. நீ எப்படி முதல்ல வந்து தேசிய கீதத்தை பாடலாம்? தேசிய கீதம் பாடும்போது மட்டும்தான் வந்தே மாதரம் பாடணும், இதுதான் சட்டம். தேசிய கீதம் எப்போ பாடுவான்? ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பாடுவான், இதுதான் தமிழ்நாட்டுடைய மரபு.
அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் தாய் வாழ்த்த வச்சு தொடங்கியிருக்கணும். முடியும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து இல்லைன்னா வந்து தேசிய கீதம் வந்தே மாதரத்தை வச்சு முடிச்சிருக்கணும். அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதை விட்டுவிட்டு மத்திய ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சு வந்துட்டு நாங்கள் வந்து இணக்கமாக போகிறோம், நாங்கள் வந்து இது எங்களுக்கு ஏற்புடையதா அப்படின்னா நீ தமிழ்நாட்டை அடகு வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல அடகு வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது திராவிட அரசினுடைய நீட்சியாக தான் அந்த உரை இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியில் உள்ள அந்த தொழில் திட்டங்கள் எல்லாமே தொடரும் அப்படிங்கிறாரு. புதிதாக எந்த அறிவிப்புமே இல்லை. கடந்த ஆட்சியில் இருந்த அதே அறிவிப்புகள் தான் இதுலேயுமே இருக்குது. உதாரணத்துக்கு இருமொழி கொள்கையாகட்டும், தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு உள்ளிட்ட எல்லாமே கடந்த ஆட்சியில் இருக்கிறது தான் தொடர்ச்சியாக இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து. இது கட் அண்ட் காப்பி பேஸ்ட் ஆஃப் தங்கம் தென்னரசு அறிக்கைங்க. அது போன கவர்மெண்ட்டினுடைய ஆளுநர் உரையினுடைய கட் அண்ட் காப்பி பேஸ்ட். அது அங்கங்கே தாவேக்கான்னு சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? நீங்கள் தாவேக்காவை வந்து அதிமுக 2000 கொடுக்குறேன்றாங்க, திமுகவும் 2000 கொடுக்குறேன்றாங்க. நான் வந்து வித்தியாசமாக கொடுக்குறேன் 2500 அப்படின்னாரு. நம்ம வித்தியாசமாக எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண 50 ஸ்கீமில் 5 முறை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஸ்கீம். அந்த 5 முறை வந்து தேர்தல் அறிக்கை அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவர் கொடுத்த ஸ்கீமில் 70% காப்பி. திமுக அதிமுகவினுடைய கட்சி தேர்தல் அறிக்கையினுடைய காப்பி அண்ட் பேஸ்ட். இவர்களுக்கு சொந்தமாக சிந்திக்கக்கூடிய தகுதியில் திறனும் கிடையாது. 70% காப்பிங்க. அப்போ நீங்கள் எப்படி வந்து அப்போ கவர்னர் உரையும் காப்பியாக தானே இருக்கும், பட்ஜெட்டும் காப்பியாக தானே இருக்கும். வேறு என்ன இருக்குது? வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு என்ன தெரியுமா? அது தெரிஞ்சதை அதிகாரிகள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க படிக்கிறாங்க. அதை கூட ஒழுங்காக படித்தா பரவாயில்ல. கவர்னர் இங்கிலீஷ்னால கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டார். நிதியமைச்சர் சொன்னார்ல நீதி பற்றாக்குறைன்னு, உண்மையாக சொல்லிட்டார் அவர். நிதி பற்றாக்குறைக்கு பதிலாக நீதி பற்றாக்குறை இந்த ஆட்சியில் இருக்குது. 34 நாளில் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள். அதில் 106 பாலியல் சம்பவங்கள் வந்து குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நான் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். வந்த ஆட்சியினுடைய லட்சணம் வந்து இப்படி இருக்குது. சார், இதில் குறிப்பாக அந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து எல்லோருமே பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க. அதாவது வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லி பேட்ஜ் அணிஞ்சு சட்டமன்ற வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே, உதயநிதி ஸ்டாலின் உட்பட, பன்னீர்செல்வம் எல்லாருமே வந்து பேட்ஜ் அணிஞ்சிருந்தாங்க, வாயத்தொறங்க சிஎம். ஏன்னா எந்த விதமான கருத்து குறித்தும் விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டார். பெண்களுக்கு எதிரான பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுது. அது எப்படி சார் பார்க்குறீங்க எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம்? அவருக்கு சினிமாக்காரங்களை பார்க்குறதுக்கே நேரம் இல்லைங்க. அவரை போய் நீங்கள் வந்து வாயை திறங்கன்னா எங்கே போய் வாயை திறப்பார்? எதில் போய் வாயை திறப்பார்? அவருக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாங்க வாயை திறக்க முடியும். ஏதாவது சப்ஜெக்ட் தெரியணும், இல்லை வந்து கண்டென்ட் தெரியணும், இல்லை யாராவது எழுதி கொடுக்கணும், இல்லை இப்போ இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை எதாவது பார்த்துருக்காரா? இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ எதுவுமே தெரியாதால போய் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு வாயை திறங்கன்னா எப்படி திறப்பார் அவர்? அவர் பாவம் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. இல்லைங்க, இங்கே ஒன்றும் இல்லை, சரக்கு இல்லை. சரக்கு இருந்தால் தானே வெளியெடுத்து கொடுக்க முடியும். சரக்கு இல்லாதால போய் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு வாயை திறங்கன்னா எப்படி திறப்பார்? இல்லை, செயலில் காட்டுறாருங்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிற. என்ன செயலில் காமிச்சிட்டாரு? இது வரைக்கும் எத்தனை குற்றம் இது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்திட்டாரு. 207 எப்படி நடந்துச்சு? 207 குற்றங்கள் எப்படி நடந்துச்சு சொல்லுங்கள். இல்லை, அதற்கு தானே உருவாக்கியிருக்கிறார் சிங்கப்பெண் அதிரடிப்படை. அதற்கு தானே சிங்கப்பெண் அதிரடிப்படை சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கினா போதுமா? நீங்கள் சிங்கப்பெண் அதிரடி ஏற்கனவே பின் கண்ட்ரோலாக சிங்கப்பெண் அதிரடிப்படை மாற்றிருக்கீங்க, ஸ்டிக்கர் விட்டுருக்கீங்க, மாற்றி ஸ்டிக்கர் விட்டுருக்கீங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, லத்தியும் கிடையாது, எது எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. இதுக்கு பேர் என்ன? பல்லில் இருந்த படை. சிங்கப்பெண் வந்து பல்லே இல்லாத சிங்கத்தை வெளியே அனுப்பினா அந்த சிங்கம் எப்படி சண்டை போடும்? பல்லே இல்லாத சிங்கப்பெண்ணை வந்து வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த சிங்கம் பல்லும் கிடையாது, கையில் வந்து முள்ளும் கிடையாது, நகமும் கிடையாது. நகமும் இல்லை, பல்லு இல்லாத சிங்கத்தை போய் சண்டைக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா எப்படி அது குற்றவாளியை பிடிக்கும்? எக்யூப்மெண்ட் கிடையாது, எஃப்ஐஆர் போட முடியாது, சார்ஜ் ஷீட் போட முடியாது. இதுக்கு பேர் என்னங்க? இது இப்படிங்க இந்த மாதிரிலாம் இந்த முதலமைச்சருக்கு திங்க் பண்ண தோணுது. பல்லு இல்லாத ஒரு சிங்கத்தை எப்படி அனுப்பலான்னு தோணுது?
இதான் வந்து இவர் பெண்கள் மேலே வைத்திருக்கிற அக்கறையா, குழந்தைகள் மேலே வைத்திருக்க அக்கறையா? அந்த அக்கறையினால தான் 207 சம்பவம் நடக்குதா? அந்த சிங்கப்பெண் படையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆண் படை வேணால் அனுப்ப வேண்டியது இருக்குது. நேற்று இப்போ பார்த்தேன், நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை போய் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆண் காவலர்கள் போய் பாதுகாத்துட்ருக்காங்க. அப்போ எப்படி பல்லளிச்ச படை இது எப்படி இது வந்து இதாக சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் 500-200 யூனிட்டு கரண்ட்டு தரேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி கரண்ட்டு தரேன்னு சொல்லிவிட்டு 500 யூனிட்டுக்கு குறைவாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி கரண்ட்டுடைய அது வந்து திமுக ஆட்சியில் வந்து 2 மடங்கு இருந்தது. இன்றைக்கி 3.5 மடங்கு 4 மடங்கு ஆகிப்போச்சு மின்சார கட்டணம். அப்போ நீங்கள் என்ன சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றிருக்கீங்க சொல்லுங்கள்? போதைப் பொருள் தடுப்பு படைன்னு இருக்கீங்க, எத்தனை போதைப் பொருளை பிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு வந்து கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்கள்? சரி, இடி வந்து ஒரு கேஸில் ஒருத்தரை ஜான் பிரிட்டோன்ற ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து வலைதளங்களில் ஜான் பிரிட்டோ வந்து இந்த தமிழா பாண்டியன் என்ன சொல்கிறாரு, ஜான் பிரிட்டோ விஜய் மாமான்றாரு. மாரிதாஸ் வந்து ஜான் பிரிட்டோ வந்து ஆதவர்ஜனா மாமான்றாரு. இப்போ யார் மாமா அது? யார் மாமான்னு கண்டுபிடிச்சா அந்த விஜய்? போலீஸ் போதை பொருள் தடுப்பு படை யார் மாமான்னு கண்டுபிடிச்சிச்சா? இது வரைக்கும் மக்களுக்கு தெரியுமா? இடி நோட் பண்ணிடுச்சு, இது வரைக்கும் மக்களுக்கு தெரியுமா? அப்போ நீ என்ன சொன்ன 3 அறிவிப்புமே பல்லிழந்த அறிவிப்பாக இருக்க, செயல்படாத அறிவிப்பாக இருக்க. என்ன செயல்பாடு இருக்குது சொல்லுங்கள்? அதுக்காக எல்லாத்துக்குமே முதல்வர் வந்து வாயை திறந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஜனநாயக மரபும் இல்லை. முதல்வர் வந்து பேசணுங்கிற சட்டமே கிடையாது. பேசணும் தேவையில்லை. அதுக்கு ஒரு பேசாமல் பேசாம மடந்தே போய் சிஎம் ஆகிட்டு போயிடலாம்ல. எதுக்கு பேசணும்? இப்போ மக்கள் எப்படிங்க மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறது? மக்களோட சிஎம் வந்து யாருமே பேச தேவையில்லையா? அமைச்சர்கள் பேசுகிறாங்கல்ல. அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்க? இப்போ நீங்கள் ராஜ்மோகன் சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் ஏன் அதிக அளவில் பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெறுது அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா எல்லாருமே வந்து பயப்படாமல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் தெரியுது அப்படிங்கிற. அவரை போய் முதல்ல கம்ப்ளைண்ட் இண்டெக்ஸ் என்னென்னு எடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் அதிகமான கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிற இடம் தமிழ்நாடு. அதனால தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவம் நடக்குதுன்னு உங்கள் விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமான எஃப்ஐஆர் போடுறது தமிழ்நாடு, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது தமிழ்நாடு போலீஸ். நீங்கள் வந்தாப்புல தமிழ்நாடு போலீஸ் போடலை. இதே இது 1000 குற்றச்சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சுன்னா 150 கூட ரிஜிஸ்டர் ஆகாது. ஆனால் 1000 குற்றச்சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா 900 ரிஜிஸ்டர் ஆகும் இங்கே தமிழ்நாட்டில். அதனால தான் தமிழ்நாடு அதிகமாக குற்றச்சம்பவம் நடக்குன்ற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி, ஒரு போலி மாயை உருவாக்கி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லி உங்கள் தாவக தலைவர் விஜய் வந்து குற்றச்சாட்டு சொன்னார். அப்போ இன்றைக்கி நடந்த 207 சம்பவத்துக்கு காரணம் யார்? 34 நாளில் விஜய் தானே காரணம். விஜய் தானே அதுக்கு ஆட்சியில் இருக்கார். வாயை திறக்க மாட்டார் அவர். என்னென்னு தெரியாதா அவர்? இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இவர் ஆட்சியில் வந்து இவர் யாரெல்லாம் சந்திச்சிருக்காருன்னு பாருங்கள். ஃபோட்டோ யாரை சந்திச்சிருக்காரு? எல்லாம் சினிமாக்காரங்களை மட்டும்தான் சந்திச்சிருக்காரு. சினிமா நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் சந்தித்து ஃபோட்டோ வந்திருக்கு. வேறு யாராவது செஞ்சுருக்காரா? இல்லைன்னா கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு 4-5 பேர் வந்து சந்திச்சிருக்கான், அவ்வளோதான். வேறு யாரை செஞ்சுருக்காரு? மக்களை செஞ்சுருக்காரா? பொதுமக்களை இறங்கி போய் இப்படி கையில் குத்திட்டு வந்தார். நேற்று ஒருத்தனை இறங்கி நேராக போய் குத்திட்டு வந்தால் உடனே மக்கள் மத்தியில் ஒரு மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தமா? அது போதும். அவரை பொறுத்த வரைக்கும், அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும், அவர் வந்து காலிலே நடக்கிறாரு, கையில் சாப்பிட்றாரு, வாயிலே சாப்பிட்றாரு, இப்படி இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டாலே போதும் அவங்களுக்கு திருப்தி. பேசணுன்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் தாராளமாக உங்கள் அமைச்சர்களை பேச சொல்லுங்கள். உங்கள் அமைச்சர்கள் பேசினாலே உங்கள் வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிடும். முடிஞ்சு போச்சா? ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், விவசாயத்துறை மந்திரி, குறுவை சாகுபடிக்க, அதை சம்பா சாகுபடிக்க இப்போ தண்ணியை எப்போயா திறப்பீங்க, ஜூன் மாதம் திறக்கலையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் பதில் என்ன சொல்கிறது தெரியுமா? விவசாயிகளுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க வேண்டுமோ அந்த நிவாரணத்தை தளபதி கொடுப்பார். ஏண்டா ஒன்று நிவாரணம் பண்ண கேட்டாங்க, நீ தண்ணி எப்படா திறப்பேன்னு கேட்டாங்க. கேள்வியும் புரியலை, பதிலும் தெரியல. அவர் கமலஹாசன் சொன்ன மாதிரி எனக்கு பதில் தெரியலன்னு, கேள்வியே தெரியாதே, அப்புறம் எப்படி நான் பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.